என்ன ஆலயம்? ஆமா, ஏன்னா மாரியம்மன் மடப்புறம் காளியம்மன், தாயமங்கலம் முத்துமாரி, ஆமா இருக்காகல்ல, சந்தன மாரியம்மா இருக்காகையா. அதே போல இந்த காரமோட மக்களை எல்லாம் காத்து அருளக்கூடிய முத்துமாரியம்மா, முத்துமாரியம்மா, ஆமா 18ஆம் படி கருப்பசாமி அழகர் மலையில இருக்கான் இல்லையா? நீங்க என்ன கன்றேட்டா மினி பேசுறது ஓட்டுறீங்களா? எல்லாம் ஸ்டாப்பில் நின்று போக அவர் என்னடா கேட்டாரு? ஒரு ஆலயத்தில் மட்டும் அபிஷேகம் நடக்காத ஊரு என்ன ஊரு? அதை மட்டும் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் பாண்டி. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் ஆமையா நடக்கும்ல, நடக்கும். ஆமா. ஆனால் ஆலயத்திலேயே அபிஷேகமே நடக்காத ஒரு ஆலயம், ஆமா அதத்தானையா கேள்வியா அது கேட்டேன். என்ன ஆலயம் என்னையா அது கொடுமையா இருக்கு? அப்படிங்கறது தானே கேக்குறியா? ஆமா அதத்தாயா கேட்டேன், அதத்தாயா கேட்டேன். இப்ப சொல்றேன், சொல்லுங்க. அபிஷேகங்களே நடக்காத ஆலயம் ஆமா ஆந்திரா மாநிலத்திலேயே. உண்மையத்தான் சொல்றியா? எனக்கு படபடன்னு இருக்கதா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. சொந்தமா சுய அறிவுல பேசிக்கிட்டு இருக்கேன். ஆந்திராவிலேயே, சரி, ஆந்திராவிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள சரி கருப்பாயூரன் என்ற ஊரிலே. ஆந்திராவில் கருப்பா அவன் ஆந்திராவில் காராம்புடைன்னு கூட சொல்லுவேன். நம்பு இல்லைன்னா சம்பளம் ஓன் தலையில் விழுந்துடுறேன். அதானே அங்கே என்னப்போ கருப்பாயூரணி பக்கத்தில் பாண்டி கோயில் இருக்கணுமே. அந்த பாண்டி கோயில் அருகாமையிலேயே இருக்கக்கூடியது ரிங் ரோடு. சரி, ரிங் ரோட்ல இருந்து 13 ரூபா சார்ஜ் மேலூர். ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் சரியா? அந்த 13 ரூபா சார்ஜ் மேலூர்ல இருந்து 27 ரூபா டிக்கெட் எடுத்தோம்னா கர்நாடகா வந்துடும். எங்க மேலூர்ல இருந்து? ஆமா. சரி, கர்நாடகா வந்தது அங்க ஒரு கல்லு குமி ஒண்ணு கிடக்கும். என்னையா கிடக்கும்? சல்லிக்கல்லு கொட்டிருப்பாங்க. ஜல்லிக்கல்லு கொட்டி இருப்பாங்க. பாத்துட்டு வந்தவன், எனக்கு தெரியாதா? சரி, எது கொட்டி இருக்காங்க? சல்லிக்கல்லு ஆலயத்திலே ஒரு சைடு ஒரு பக்கமாக காம்பவுண்டு சுவர் எழுப்புவதற்காக அந்த ஆலயத்துல சல்லிக்கல்லே காம்பவுண்ட் சுவர் எழுப்புவாங்க. சின்ன பையன் சொல்றேன், பேசாம இருக்கு அஜித். நீ சொல்லுங்க. அந்த ஆலயத்திலே கொட்டி இருக்காரு. சரி, அந்த ஆலயம் பேரு? ஆலயத்துக்கு பேரு என்னவென்றால், அந்த ஆலயமே இப்ப தாயே கட்டுறாங்க. அதை போய் இப்ப போய் கேட்கிறாரு. ஐயா, ஆலயம் ஆலயமே இப்பதான் கட்டுறாங்களா? அதை போய் என்கிட்ட கேட்கிற? அதே உண்மை. அவன் விளையாட்டு வாக்கில் பேசி விட்டேன். ஆமா, இருந்தாலும் நீங்க கேட்டதை நான் சொல்லணும் இல்லையா? என்ன கேட்டேன் நான்?